Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவேக்காவுக்கு ஆதரவாக காங்கிரஸ் இளைஞர் அணியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடி கோஷம் எழுப்பியது திமுகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த திமுகவை வீழ்த்தி 108 இடங்களை கைப்பற்றி தாவேக்கா அரியணையில் அமர உள்ளது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழகத்தில் பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவை. ஆனால் தாவேக்கா பெரும்பான்மையை நிரூபிக்க 10 தொகுதிகள் தேவைப்படும் நிலையில் பாமக, அமமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளிடம் ஆதரவு கோரியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கோவை மணிக்கூண்டு பகுதியில் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் ஃபைசல் தலைமையில் தாவேக்கா வெற்றியை பட்டாசு வெடித்து கொண்டாடினர். மேலும் தாவேக்காவுடன் கூட்டணி ஆட்சி வேண்டும் என கோஷமிட்டனர். இது திமுகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. முதல் முறையாக 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இளம் வேட்பாளர்கள் இளைஞர்கள் எல்லாம் வாக்களித்தால் அது சாத்தியங்கிறதும் தெளிவாக இருக்குது. திமுக கூட கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் திமுக உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் நிற்கல. எங்களோட சின்னம் பாரம்பரிய சின்னம் கை சின்னத்தில் தான் நின்றுருக்கோம். ஒரு தேர்தல் நடக்கிற வரைக்கும் தான், வாக்கு செலுத்துகிற அன்னைக்கு வரைக்கும் தான் அது கூட்டணியில் இருக்கும்போது எந்த விதமான இதுவுமே ஏற்படுத்தாது. தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க கட்சி என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். இப்போ எங்களோட நாங்கள் வெறும் 5 எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருந்தாலும் அந்த 5 எம்எல்ஏ இன்னொரு ஆட்சி மாற்றத்துக்கு இங்கே பெரும் உதவியாக இருக்கும். ஒரு புதிய அரசு அமையத்துக்கு உதவியாக இருக்கும்னா கண்டிப்பாக அதில் எங்கள் தலைமையை கண்டிப்பாக அதில் நல்ல முடிவாக எடுக்கும். அதில் நாங்கள் இதில் வருத்தப்படுறதுக்கோ கூட்டணி தர்மத்தை மீறிட்டோங்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை.